வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த ஏலகிரி சுற்றுலா தலம் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஏலகிரி மலை. இதன் உயரம் கடல் மட்டத்தில் இருந்து 1410 கிலோமீட்டர். 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பசுமை படர்ந்த இந்த ஏலகிரி மலை உச்சியை அடைய 14 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து செல்ல வேண்டும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரிக்கு சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்கள் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். ஏலகிரி மலையின் அடிவாரத்தில் இருந்து மேலே செல்ல செல்ல இயற்கையின் அழகும் குளிர்ச்சியான தட்பவெப்பமும் இனிமையான அனுபவமாக இருக்கும். ஆனால் முதலில் காணப்படும் தொலைநோக்கி பார்வை தளத்தில் ஜன்னல்கள் கதவுகள் உடைக்கப்பட்டு சிதிலமடைந்து காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கும் இந்த தொலைநோக்கி பார்வை தளத்தை சீரமைக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை. இயற்கை பூங்கா, சிறுவர் பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், செயற்கை இசை நீர் ஊற்றுகள், மூங்கில் வீடு, த்ரில்வேலி என சுற்றுலா பயணிகளை கவரும் ஏராளமான இடங்கள் ஏலகிரியில் நிறைந்திருக்கின்றன. ஏலகிரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாமல் இருப்பதுடன் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு சுகாதாரமற்ற சூழல் நிலவுவது சுற்றுலா பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. ஏலகிரிக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் த்ரில் வேலிக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. இப்போ அந்த ஹியூமன் ஸ்லிங் ஷாட் ரவுண்ட் ரைட் நான் போயிருக்கேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. எல்லாரும் ட்ரை பண்ணோம். ஏலகிரி ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சென்னையில் இருக்க வெதரோடலாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. வெதர் மழை பெய்யுது, ஆனால் இன்னும் க்ளீனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இருக்கிற பைசா கொடுத்து எல்லாம் நம்ம பார்க்குற எல்லா இடத்தோடையும் நம்ம இந்த குழந்தைங்க வர ஏரியா இன்னும் நல்லா க்ளீனாகவும் ஃபுல்லாகவே இலைகள் அதெல்லாம் சுத்தம் பண்ணி பாட்டில்ஸ் எல்லாம் மக்களும் பாட்டில் போடுறது குப்பை போடுறதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அதுக்கான ஃபெசிலிட்டிஸை நல்லா வச்சிருக்கணும் கரெக்டாக. தமிழகத்தில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு அடுத்தபடியாக உள்ள ஏலகிரி மலை தமிழக அரசுக்கு வருவாயை ஈட்டி தரக்கூடிய இடமாக காணப்பட்டு வந்தாலும் தற்போது பராமரிப்பின்மையால் களை இழந்து சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்து வருகிறது. பசங்க வெக்கேஷனுக்காக இங்கே ஏலகிரி மலைக்கு வந்திருக்கோம். கிளைமேட் நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் நேச்சர் பார்க் போயிட்டு போட் ஹவுஸ் போயிட்டு வந்துட்ருக்கோம். நேச்சர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்குது. பட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அக்வேரியம் சரியாக இல்லை. பிளான்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பராமரிச்சாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். போட் ஹவுஸ் போயிட்டு வந்தோம். வாட்டர் கண்டாமினேட்டடாக இருக்குது, பொல்யூஷனாக இருக்குது. அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பியூரிஃபை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கோடை விழாவின் போது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் பராமரித்தால் ஏலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து அரசுக்கு கூடுதலாக வருவாய் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று பொலிவிழந்த ஏழைகளின் ஊட்டியாக விளங்கும் ஏலகிரி மலையை பொலிவுறச் செய்ய வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தை செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் செங்குட்டுவன்.